ஆதேஷ் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நெல்லை ஜோதிடர் அகிலன் அண்ணாதுரை. 12/3/2024 இன்றைய ராசி பலன். இன்று முழுவதும் ரேவதி நட்சத்திரம். மேசராசி நேயர்களே, இன்றைய ராசி பலன் 12/3/2024 இன்று நாள் முழுவதும் ரேவதி நட்சத்திரம். மேசராசிக்கு 4ஆம் இடத்து அதிபதியான சந்திர பகவான் மீனராசியில் அமர்கிறார். அது மேசராசிக்கு 12ஆம் இடத்தில் அமர்கிறார். சுகஸ்தானாதிபதி 12இல் அமர்ந்தால் வாகனத்தால் விரயம், புதிய வாகனம் இல்லை ரொம்ப ஒரு 500 கிலோமீட்ரு 400 கிலோமீட்ரு வாகனத்திலே போய் ட்ராவல் பண்ணி இன்றைக்கி ஒரு காரியத்தை சாதிக்கிறது, இந்த மாதிரி காரியங்கள் நடக்கும், சிறப்பாக நடக்கும், துணிந்து செல்லலாம். பயணத்தால் வெற்றி. 12ஆம் இடம் என்பது பயணம், 4ஆம் இடம் என்பது வாகனம். இப்போ 4ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்தில் அமர்கிறார். அப்போது ரொம்ப தூரம் போகக்கூடியதுக்கு கார் புக் பண்ணி போய் அனைத்தையும் வெற்றியாக்கி கொள்ளலாம். ரிஷபராசி நேயர்களே, இன்றைய ராசி பலன். இன்று நாள் முழுவதும் ரேவதி நட்சத்திரம். ரிஷபராசிக்கு 3ஆம் இடத்து அதிபதி ஸ்தேயஸ்தானாதிபதி ரிஷபராசிக்கு 11இல் அமர்ந்திருக்கிறார். அப்போ லாபஸ்தானத்தில் ஜெயஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் அமர்வது மிகவும் சிறப்பு. 3, 6, 11 சந்திரன் உகந்த ஸ்தானம். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்து அதிபதியான சந்திரன் லாபஸ்தானத்தில் அமர்வதால் நீங்கள் எடுக்கும் முயற்சி அனைத்தும் லாபமாக அமையும். இன்றைய நாளை எடுக்கும் முயற்சியை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிதுன ராசி நேயர்களே, இன்றைய ராசி பலன். இன்று நாள் முழுவதும் ரேவதி நட்சத்திரம். மிதுன ராசிக்கு தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் மிதுன ராசிக்கு கேந்திரஸ்தானமான 10ஆம் வீட்டில் அமர்வதால் உங்கள் தொழிலுக்கு தேவையான பணங்கள் உங்களுக்கு இன்று தங்கு தடையின்றி கிடைக்கும். அதனால் தொழிலை விஸ்தரப்படுத்தி மிகவும் சிறப்பான எதிர்காலத்தை அமைத்துக் கொள்ளலாம். கடகராசி நேயர்களே, இன்றைய ராசி பலன். கடகராசிக்கு இன்று முழுவதும் ரேவதி நட்சத்திரம். கடகராசிக்கு அதிபதியான ராசியாதிபதி சந்திர பகவான் கடகத்துக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் அமர்கிறார். ராசியாதிபதி 9ஆம் இடத்தில் சுபகிரகமான சந்திரன் அமர்வது மிகவும் சிறப்பு. 9ஆம் இடம் என்பது தந்தை, 9ஆம் இடம் என்பது கோவில், 9ஆம் இடம் என்பது பாக்கியம். இப்போ இது சம்பந்தமான அடித்தளம் இட தந்தையிடம் ஒரு சொத்து வாங்குவது, தந்தையிடம் சொத்தை பற்றி பேசுவது, இல்லை நீண்ட நாள் கோரிக்கையை ஏதாவது தெய்வத்திடம் முறையிடுவது, இந்த மாதிரி இந்த நாட்களை பயன்படுத்தி அனைத்திலும் வெற்றிகரமாக்கிக் கொள்ளுங்கள். சிம்மராசி நேயர்களே, இன்றைய ராசி பலன். இன்று ரேவதி நட்சத்திரம். நாள் முழுவதும் நன்றாக கேளுங்கள். சிம்ம ராசியில் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். மகத்தில் பிறந்தவர்கள் அல்ல, மகத்துக்கு உத்திரட்டாதியோட சந்திராஷ்டமம் முடிஞ்சது. பூர நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்று சந்திராஷ்டமம். சிம்மராசியில் பிறந்த அன்பர்கள் பூரமாக இருந்தால் இன்று புது காரியங்களில் ஈடுபடாமல் வழிபாட்டில் கவனம் செலுத்துவது மிகவும் நன்மை பயக்கும். கன்னிராசி நேயர்களே, இன்றைய ராசி பலன். இன்று முழுவதும் ரேவதி நட்சத்திரம். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானாதிபதி கேந்திரத்தில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்ப்பது மிகவும் சிறப்பு. இன்று உங்களுக்கு அழகுபடுத்திக் கொள்ளும் அனைத்து சாதனங்களும் சிறப்பாக அமையும். அதில் எண்ணம் இருப்பவர்கள் இன்று வாங்கிக் கொள்ளலாம். துலாம் ராசி நேயர்களே, இன்றைய ராசி பலன். இன்று முழுவதும் ரேவதி நட்சத்திரம். கன்னிராசிக்கு துலாம் ராசிக்கு 10ஆம் வீட்டு அதிபதியான சந்திர பகவான் துலாம் ராசிக்கு 6ஆம் வீட்டில் அமர்கிறார். அப்போ 10ஆம் இடம் என்பது தொழில், 6ஆம் இடம் என்பது கடன். உங்கள் தொழில் சம்பந்தமாக கடனுக்கு இன்று பேங்கிலோ இல்லை நண்பர்களிடமோ இன்று வேலையை ஆரம்பித்தால் கண்டிப்பாக சிறப்பாக முடியும்.
லோன் சம்மந்தமாக ஏதாவது நான் போட்டிருக்கேன் சார் வரவே இல்லை, இன்னைக்கு ட்ரை பண்ணிங்கன்னா 100% சிறப்பாக நடக்கும், உங்கள் தொழில் விரிவடையும். விருச்சக ராசி நேயர்களே, இன்றைய ராசி பலன். விருச்சக ராசிக்கு பாக்யாதிபதியான சந்திர பகவான் விருச்சக ராசிக்கு 5ஆம் இடமான 5இல் அமர்கிறார். 9ஆம் இடத்த அதிபதி, அதாவது ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோணத்தில் அமர்வது மிகவும் சிறப்பு. இன்று முழுவதும் ரேவதி நட்சத்திரம். அப்போ ரேவதி நட்சத்திரம் அப்படின்னா மீனராசியிலே சந்திரன் சஞ்சரிப்பார். விருச்சக ராசிக்கு பாக்யாதிபதி 5ஆம் வீட்டில் ரேவதி நட்சத்திரத்தில் அமர்வது மிக மிக சிறப்பான நாள். இன்று நகை, புது ஒப்பந்தம், வீடு, அதாவது இடம் இல்லை வீடு மாற்றம், இல்லை வீடு வாங்கல், இல்லை வீடு அட்வான்ஸ் வைக்கிறது, இதெல்லாம் சிறப்பாக அமையும். இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தனுசு ராசி நேயர்களே, இன்றைய ராசி பலன். தனுசு ராசிக்கு அஷ்டமாதிபதியான சந்திர பகவான் தனுசு ராசிக்கு கேந்திரமான மீனத்தில் சஞ்சரிக்கிறார். 8ஆம் வீட்டு அதிபதி 4ஆம் வீட்டில் அமர்வது இதுவும் சிறப்பான நாள். 8 என்றால் மாற்றம், 8 என்றால் வெளியூர் பிரயாணம், அதாவது அயல்நாடு. வெளியூர் பிரயாணங்கிறது உள்ளூரில், அயல்நாடை குறிக்கக்கூடியது 8ஆம் இடம். அப்போ இந்த மாதிரி தொடக்கங்களை நீங்கள் ஈடுபடுவதால் அனைத்திலும், இப்போ ரொம்ப நாள் நான் வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார், பாஸ்போர்ட்டே வரல, இன்றைக்கி போய் கேட்டிங்கன்னா ஓகே போயிட்டு வாப்பா அப்படின்றான். அப்போ இந்த மாதிரி நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். மகர ராசி நேயர்களே, இன்றைய ராசி பலன். மகர ராசிக்கு கேந்திரஸ்தானாதிபதியான 7ஆம் வீட்டு அதிபதி சந்திர பகவான் ஜெயஸ்தானமான 3ஆம் இடத்தில் அமர்வது மிகவும் சிறப்பு. சந்திரனுக்கு நான் ஏற்கனவே கூறியது போல் 3, 6, 11 ஜெயஸ்தானம், அதில் 7ஆம் வீட்டு அதிபதி அமர்கிறார். அப்போ இன்று உங்களுடைய நண்பர்களால், இல்லை மனைவியால், தொழில் பார்ட்னரால் மிகவும் சிறப்பாக அமையக்கூடிய நாள். அதை பயன்படுத்தி சாதகமாக்கிக் கொள்ளுங்கள். கும்பராசி நேயர்களே, இன்றைய ராசி பலன். கும்பத்துக்கு சத்ருஸ்தானாதிபதி சந்திர பகவான் 2ஆம் இடத்தில் அமர்கிறார். அப்போது உங்களுக்கு கடன் வேணும் அப்படின்னா உங்கள் வாயில் தான் இருக்குது. நீங்கள் பேசுகிற பேச்சு மூலமா இன்றைக்கி கடனை பெற்றுக்கலாம். பேங்க் மேனேஜர்கிட்ட போகிறீங்க, சார் உங்களை மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லை சார்னு பேசுங்க. இன்றைக்கி பேச்சில் மயங்கிடுவார். சந்திரன் உங்களுக்கு வாக்கு ஸ்தானத்தில் இருக்கிறார். அப்போது உங்கள் பேசுகிற பேச்சு உங்களுக்கு லோன் வாங்கி கொடுத்துரும். மீனராசி நேயர்களே, இன்றைய ராசி பலன். மீனராசிக்கு 5 கூடிய சந்திரன் ராசியிலே அமர்ந்திருக்கிறார். ரேவதி நட்சத்திரத்தில் புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணி நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சியும் மிகவும் வெற்றிகரமாக அமையும். ஏன் புத்தி என்றால், ரேவதி நட்சத்திரம் என்றது புதனுடைய நட்சத்திரம். புதன் தான் புத்தி. அப்போ புத்திசாலித்தனமான நட்சத்திரத்தில் மீனராசியில் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார். நீங்கள் புத்தி கூர்மையாக பேசும்போது அனைத்தையும் சாதகமாக்கிக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.